Hi folks, this is Avek Bro again. I am in an auto rickshaw in Chennai, okay, and I am going from one place to another. So, auto uncle, let me talk to him. அண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? சரி, அடுத்த வருஷம் தேர்தல் வருதுல்ல 2026. இந்த தடவை யார் வந்தாங்க பெட்டருங்க தமிழ்நாட்டுக்கு? சொல்லுங்க. ஏற்கனவே எல்லாரும் இருந்து போனது. ஒரே கட்சி தான் நின்றுட்டு இருந்தது முன்ன. காங்கிரஸ் டிஎம்கே அப்படி வந்தது. டிஎம்கே காங்கிரஸ் ஒழிக்கணும், டிஎம்கே வந்தது. அந்த போட்டியிலே அவனுங்க ஒரு டீம் ஆச்சு. அப்புறமா அவங்களுக்குள்ள ரொம்ப மொத்தம் சொல்லி எம்ஜிஆர் வெளியில வந்தாரு. மோசமான ஆளு, நான் கணக்கு கேட்டா சொல்ல மாட்டேங்க, அடிக்க வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த வெளியில வந்துட்டாரு. அப்ப வெளியில வந்துட்டாருன்னா வெளியில நான் பிளைண்டா சொல்றேன், நல்ல அரசியல் நாலேஜ் வச்சிருக்கீங்க. எம்ஜிஆர் எப்படின்னா எம்ஜிஆர் தான் உங்களுக்கு ஒன் ஆஃப் த திமுக. பஸ்லாம் திமுக சைன் ஆகுறது காரணமே அண்ணாதுல நேக்கா என்ன பண்ணாரு, தம்பி நீ சும்மா மாற்றி மாட்ட காட்டிட்டு போயிருப்பாங்க, போதும் எங்களுக்கு டவுன் ஆகாம ஓடும். அவரு என்ன பண்ணாரு, சரி நம்ம அண்ணாதுல அவருக்கு பிடிக்கும், அதனால அந்த முகத்துக்கு பார்த்து அப்படியே சரின்னு அந்த பொருளாதார போட்டு நீங்க வரலாறு சொல்றேன். நான் கேட்ட கொஸ்டின் இந்த தடவை யாரு வந்தா பெட்டருங்க அப்படி சொல்றீங்களா? சரி அப்படி சொன்னீங்கன்னா வர்றதுனாக்கா உங்களுக்கு புதுசா வர்றாலதான் பாப்பாங்க. நாட் ஓன்லி மீ, ஓகே, எல்லாரும் அப்படிதான். எப்படி நினைப்பாங்கன்னா எப்பவுமே இல்ல நினைப்பாங்களா நினைக்கிறாங்களா? நினைக்கிறாங்கதான். ஓகே, நினைக்கிறாங்கதான். யார பத்தி யோசிக்கிறாங்க? யார பத்தி யோசிக்கிறாங்கன்னா அவங்கள பத்தி, ஃபேமிலியை பத்தி. இல்ல எந்த புதுசா யார பத்தி யோசிக்கிறாங்க கேட்டேன். இதுதான் தாவேக்கா விஜயா. ஆமா, ஓகே. அவரு டீம்ல சேர்றாரோ சேரலையோ, நான் தான் தலைவர்னு சொல்லிட்டாரு போல்டா. ஓகே, அது ஒரு போல்னஸ் பாராட்டணும். பால் குடிக்கல. ஓகே, என் மெஜாரிட்டி வர்றதுல நான் சிஎம் ஆவையா தன்னம்பிக்கையில இருக்கு. ஓகே, உங்க நிறைய பேர் யோசிக்கிறாங்களா தாவேக்கா பத்தி இந்த தடவை? தாவேக்கா பத்தி யோசிக்கல, சீக்கிரட்டா உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஓகே, திடீர்னு வெடிக்கும். ஓகே, இன்னைக்குதான் தெரியும் எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. ஓகே, அவன் எம்ஜிஆருக்கு எப்படின்னா அவங்க வந்தா எல்லாரும் பார்த்தா கூட்டம் வந்துட்டியா சினிமாக்காரன் புல்லாக்காரன் நானுங்க. அது அந்த எஃபெக்ஷன் தான் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஓகே, அந்த ஆளை பார்க்கும் போது பவர் ஆகணும். எதுக்கு புதுசா பாக்குறீங்க? நார்மலி தமிழ்நாட்டுல பாக்குறீங்கன்னா எல்லா கடையிலயும் போனாக்கா சார், இப்ப ஆர்டிஓ ஆஃபீஸ் போனாக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இது மாதிரி புரோக்கர் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு தலான எடுத்த ஒரு இந்திய குடிமகனாகப்பட்டவன் என்ன பண்ணோம், நர்சரி போனா ஒரு சில தலான எடுத்து அப்ளை பண்றேன் பேங்க்ல, நான் எலிஜிபிளா இருக்கேன், அதுக்கு புரோக்கர் இல்ல. ஆனா இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு நான் எவ்ரி 1 year 3 years போகணும். அப்ப என்ன பண்றான், 3,000 கூட 5,000 கூட ஆளை வச்சு பண்ணாங்கன்னா அப்ப அவன் ரினியூலே பண்ண மாட்டான். திருடன மாதிரி போயிட்டு ₹100 லஞ்சம் கொடுத்துட்டு போயிடுவான். ஓகே, பதில கேப்பா பாத்துக்கான்னு திருடன் கேட்பாங்க. அப்ப கவர்மெண்ட்டுக்கு லாஸ். நீ பர்ஃபெக்டா பண்ணா கவர்மெண்ட் நிறைய டாக்ஸ். விஜய் வந்தா கொஞ்சம் மாற்றம் எதிர்பார்க்கறீங்களா? ஆமா, அதுல மாற்றம் டெஃபினட்டா நடக்கும்.